ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேஸ்டிங் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கி எப்படி அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச் பாக்ஸில் போய் ஐடிஎல்இ சர்ச் பண்ணி ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஏன்ற வேரியபிள்குள்ள நம்ம கொட்டேஷனுக்குள்ளார 10ன்னு கொடுக்குறோம். இதே மாதிரி பீன்ற ஒரு வேரியபிள்குள்ள கொட்டேஷனுக்குள்ளார 20ன்னு கொடுக்குறோம். இப்போ இந்த கொட்டேஷனுக்குள்ளே எது கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து ஏக்குள்ளேயும் பிக்குள்ளேயும் 10ன்ற ஸ்ட்ரிங் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணுறோம். வரும் பிரிண்ட் ஏ ப்ளஸ் பி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஏ ஈக்குவல் டு 10ன்ற ஒரு ஸ்ட்ரிங் சேவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிக்கில் 20ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால நம்ம இங்கே பிரிண்ட்டுக்குள்ளே ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்ததுனால இந்த இந்த ஏவும் பியும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்டீஜராக இருந்தால் தான் 10 + 20 30 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இது வந்து இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால மெர்ஜ் பண்ணி ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு இங்கே அவுட்புட்டில் 10 20 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து இன்டீஜராக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இதுதான் கேஸ்டிங்ன்றது. இப்போ வந்து இது என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த 10 அப்படிங்கிற இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக மாற்றி ஏன்ற வேரியபிளுக்குள்ளே சேவ் பண்ணும். அதே மாதிரி இந்த 20ன்ற ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி பிக்குள்ளே சேவ் பண்ணும். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 30 அப்படின்னு அவுட்புட் வரும். இந்த மாதிரி 30 அப்படின்னு வரும். இப்போ நம்ம அடுத்தது வந்து எப்படி யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே கர்சர் வெயிட் பண்ணுது அப்படின்னா இன்னும் இந்த ஸ்க்ரீன் வந்து இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே தான் நிற்குது. ஏன்னா இங்கே நம்ம இன்புட் கொடுத்துருக்கனால நமக்கு இன்புட் கேட்டுட்ருக்கு. இங்கே வந்து நம்ம இப்போ 10 அப்படின்னு கொடுக்குறோம். 10 கொடுத்து என்ட்ரு அடிக்கிறோம். இப்போ பிக்கு இன்புட் கேட்குது. இங்கே 20 கொடுக்குறோம். திரும்பி இன்னொரு என்ட்ரு அடித்தா இப்போ இந்த லைனுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த லைனுக்கு வந்து பிரிண்ட்டு ஏ ப்ளஸ் பின்றதுனால 10 20 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ ஏன் இங்கே வந்து நம்ம இங்கே 10 20ன்னு கொடுத்தது திரும்பி இங்கே 10 20 அப்படின்னே பிரிண்ட் ஆயிருக்கு. 13 பிரிண்ட் ஆகாமல் 10 20னே பிரிண்ட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த இன்புட் உள்ளார ஸ்ட்ரிங்கை தான் எடுத்துக்குது. இப்போ வந்து ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிட்டதை வந்து
ஆட் பண்ணும்போது ரெண்டு நம்பரை மெர்ஜ் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்டீஜராக வேணும்னா நம்ம இதே மாதிரி இப்போ போன இது பண்ண மாதிரி நம்ம அந்த இன்புட் முன்னாடி இன்ட் அப்படின்னு போடணும். இப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணும்போது திரும்பி 10 கொடுக்குறோம், அடுத்து 20 கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு a + b 30 அப்படின்னு வந்துச்சு. 10 + 20 30 அப்படின்னு அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த இன்புட்டுக்கு வாங்கும் போது ஸ்ட்ரிங்காக வாங்கும். அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி ஏன்ற வேரியபிளுக்குள்ளே சேவ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இன்புட்டுக்குள்ளேயும் ஸ்ட்ரிங் வரும். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இன்டீஜராக மாற்றி அதுக்கப்புறம் பீன்ற ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ண ரெண்டு வேரியபிளையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிடும். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்து இது பண்ணலாம். கெட் இன்புட் ஃபார் வேரியபிள் நேம், ஏஜ், அட்ரஸ் அண்ட் பிரிண்ட் இட். இப்போ வந்து நம்ம நேமுக்கும் நேம்ன்ற வேரியபிளுக்கு இன்புட் வாங்கணும், ஏஜ்ன்ற வேரியபிளுக்கு இன்புட் வாங்கணும், அப்புறம் அட்ரஸ். இது மூணுத்துக்கும் இன்புட் வாங்கி யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். name equal to input, age equal to input, address equal to. இப்போ நம்ம எப்பயுமே ஏஜ் வந்து இன்டீஜரில் தான் கொடுப்போம். அதனால நம்ம இங்கே வந்து இன்புட் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம கடைசியாக பிரிண்ட் பண்ணணும். print name print அதை நம்ம சேவ் பண்ணி பண்ணுறோம். இன்புட் கேட்குற நேமுக்கு அடுத்து ஏஜ், அட்ரஸ், நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். இன்புட் வாங்கியிருக்கோம், நேமுக்கு இன்புட் வாங்கியிருக்கோம். அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் நேமுன்ற வேரியபிளுக்குள்ள இப்போ இன்புட் வந்து ஸ்ட்ரிங்காக தான் நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கும். இப்போ இந்த ஏஜ்குள்ளார் வந்து இன்புட் வந்து வாங்கும் போது ஸ்ட்ரிங்காக வாங்கியிருக்கோம். நம்ம அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி ஏஜ்ன்ற வேரியபிளுக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அட்ரஸ்குள்ளாரையும் ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்து இன்புட்டாக வாங்கி சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மூணுத்தையும் வெளியில் அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம் பிரிண்ட் ஃபங்க்ஷன் மூலிமா. அடுத்த கொஸ்டின், get input for variable abc from user and add abc and subtract ac and multiple ab and divide multiple of ab by c, print the output. இப்போ நம்ம வந்து ஏபிசிக்கு வந்து 3 வேரியபிளுக்கும் இன்டீஜரை வந்து நம்ம இன்புட்டாக வாங்கணும். 3 இன்புட் வாங்கணும். அதை ஃபஸ்ட்டு மூணுத்தையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் ஏசியை மட்டும் சப்ராக்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் ஏபியை மல்டிபிள் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் அந்த மல்டிபிள் பண்ண நம்பரை வந்து சியால் டிவைட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம்.
இப்போ ஏக்கு வந்து நம்ம இன்புட் வாங்கணும், இன்டீஜர்னால இன்ட் இன்புட். இதே மாதிரி பிக்கும் நம்ம வந்து இன்புட் வாங்க போகிறோம், இன்ட் இன்புட் equal to int. இப்போ நம்ம வந்து ஏபிசி மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். டிங்கிற வேரியபிளில் நம்ம ஏ ப்ளஸ் இ ப்ளஸ் பி ப்ளஸ் சரி பண்ணுறோம், ஈக்குவல் டு நம்ம வந்து பிசி ஆட் பண்ணிட்டோம், சப்ட்ராக்ட் ஏசி, ஏசி வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், ஏ மைனஸ் சி, அடுத்து எஃப் ஈக்குவல் டு ஏபியை மல்டிபிள் பண்ண போகிறோம், ஏ நம்ம மல்டிபிளுக்கு வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் போடுவோம், அதுதான் மல்டிபிள்னு அர்த்தம். ஜி ஜி ஈக்குவல் டு இப்போ இந்த மல்டிபிள் ஏபியை மல்டிபிள் பண்ணதை வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம், சியால் டிவைட் பண்ண போகிறோம், அதாவது எஃப் டிவைடட் பை சி. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம், பிரிண்ட் டி print e print f print g. இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம், இன்புட் கேட்குது 12, ஏக்கு 12 கொடுக்கலாம், பிக்கு 2 கொடுக்கலாம், சிக்கு 10 கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து டியில் வந்து ஏபிசி மூணுத்தையும் ஆட் பண்ணி டியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதை ஸ்டோர் பண்ணதை வந்து நம்ம பிரிண்ட் டின்னு கொடுத்த உடனே இங்கே 24 அப்படின்னு மூணுத்தையும் ஆட் பண்ணி 24 பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து இயில் வந்து ஏ மைனஸ் சி, அதாவது ஏக்குள்ளே வந்து 12, சிக்குள்ளே 10 இருக்குது, அப்போ 12 மைனஸ் 10 2 அப்படின்னு ஈக்குள்ளே சேவ் ஆகிருக்கும். அதை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 அப்படின்னு அவுட்புட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஃப்க்குள்ளே வந்து ஏவியும் பிவியும் மல்டிபிள் பண்ணி எஃப்க்குள்ளே சேவ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது 24 அப்படின்னு அவுட்புட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி இப்போ ஜிக்குள்ளே நம்ம 24, அதாவது எஃப் டிவைடட் பை சின்னு கொடுத்துருக்கனால 24 டிவைடட் பை 10 அப்படின்னு போட்டிருக்கோம். 24 டிவைடட் பை 10 அப்படின்றது வந்து 2.4 அப்படின்ற வேல்யூ வந்து ஜிக்குள்ளே சேவ் ஆகிருக்கும். இப்போ ஜியை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 2.4 அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். Get input for variable a and b and check a is greater or not. இப்போ 2 நம்பருக்கு நம்ம இன்புட் வாங்க போகிறோம், அப்புறம் நம்மளுக்கு வந்து ஏ வந்து பெருசா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம், ஏ வந்து பியை விட பெருசா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். A equal to int input
b equal to input. நம்ம வந்து print a greater than b அப்படின்னு போட்டோம். இதை வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஏக்கு இன்புட் கேட்குது, ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்கலாம். 3 b ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்குறோம். ஃபால்ஸ் அப்படின்னு வந்து இப்போ இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா ஏக்குள்ள 2ன்ற நம்பர் வந்து சேவ் ஆகிருக்கும், பிக்குள்ள வந்து 3ன்ற நம்பர் சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து ஏ வந்து பியை விட பெருசா அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ வந்து ஏ வந்து 2, பி வந்து 3. இப்போ ஏ வந்து பியை விட சின்னதாக இருக்குது, அதனால நம்மளுக்கு இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதே வாட்டி இந்த ப்ரோக்ராமிங் இன்னொரு வாட்டி ரன் பண்ணலாம். ஈக்குவல் டு 12ன்னு கொடுக்குறோம், பிக்கு வந்து 2ன்னு கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ரேட்டர்ஸை எங்கே வந்து எங்கே தேவையோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இப்போ வந்து இங்கே கெட் இன்புட் ஃபார் வேரியபிள் ஏபி அண்ட் செக் போத் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட். இப்போ வந்து 2 நம்பர் இன்புட் வாங்கி அந்த 2 நம்பரும் ஈக்குவலாக இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம 2 நம்பர் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டபுள் ஈக்குவல் டு போடணும். இந்த மாதிரி டபுள் ஈக்குவல் டு போட்டால் அது வந்து ஈக்குவலா அப்படின்னு கேட்குற மாதிரி. இப்போ வந்து இதை ரன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து பண்ணலாம், ஏ ஈக்குவல் டு 1 கொடுக்கலாம், பிக்கு வந்து 2 கொடுக்கலாம். இப்போ ஏ பி 2 ஈக்குவலா இல்லை, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து என்னென்னு பிரிண்ட் பண்ணணும், அவுட்புட்டில் ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் கிடைச்சிச்சு ஃபால்ஸ்னு. இப்போ நம்ம வந்து திருப்பி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். 2 நம்பருக்கும் சேமான இன்புட் கொடுக்கலாம். ஏ ஈக்குவல் டு 12ன்னு கொடுக்குறேன், பிக்கு 12ன்னு கொடுக்குறேன். இப்போ 2ன்னு வந்துடுச்சு. இப்போ இதே வந்து 2 நம்பர் சேம், அதாவது வேறையா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம வந்து எப்படி போனோம்னா இந்த சிம்பிள் போட்டோம்னா இதை வந்து நாட் ஈக்குவல் டுவா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஏ வந்து ஏவும் பியும் வேறையா அப்படின்னு அதுக்காக தான் இந்த சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு போடணும், அப்படின்னா நாட் ஈக்குவல் டு இருக்கும். இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ வந்து 1 கொடுக்குறோம் ஏக்கு, பிக்கு வந்து 2ன்னு கொடுக்குறோம். இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஒன்று வரும்னா ட்ரூ அப்படின்னு வரும். ஏன்னா வந்து ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, அதனால ட்ரூ. அதே இப்போ நம்ம வந்து ஏக்கும் பிக்கும் சேம் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இப்போ ஏக்கு 1 கொடுக்குறோம், பிக்கு 1 கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு. இப்போ புரியுதா, ஏ நாட் ஈக்குவல் டு பியான்னு கேட்குறோம், இல்லை ஏவும் பியும் சேம் தான் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்கு. ஃபால்ஸ்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம், அதாவது ஈக்குவலாக இருக்குன்றதுனால இது ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. அதே நாட் ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு வந்திருக்கும் அவுட்புட். இங்கே வந்திருக்கு பாருங்க, நம்மளுக்கு நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால இங்கே ட்ரூன்னு வந்திருக்கு. அதே ஈக்குவல் டுன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டும் சேமான்னு கேட்குற மாதிரி அர்த்தம். அப்படி சேமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு கொடுக்கும், சேமாக இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கும்.
அதுதான் இந்த ப்ரோக்ராமோட இந்த சிம்பிளுக்கான அர்த்தம், மீனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.